ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் கப் ஷேப் வந்து நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக வரணும்னா நம்ம எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ண பீஸோட லைனிங் பீஸை வந்து இந்த மாதிரி ரெண்டாக விரித்து போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆரோ மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இப்போது மெயின் கிளாத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேலே விரித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு நம்ம சுற்றிக்கும் தச்சு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது 2 துணியுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த எண்டில் தையல் போட்டுகிட்டே வரலாம். தையல் போடும்போது இந்த துணியை இப்படி லைட்டாக தடவி விட்டு நீவி விட்டு நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ள சுருக்கம் இல்லாமல் துணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கும் தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து லைனிங் தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கை கட் பண்ணிடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம இன்னொரு பீஸையும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து வந்து நம்ம டாட் மார்க் பண்ணலாம். டாட் மார்க் பண்ணதுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம்ல இருந்து தான் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். அந்த ஹூக் பட்டியில் இருந்து அந்த டாட் சென்டர் டாட் வரை எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. நம்ம அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம்ல இருந்து தான் நம்ம வந்து 3.25 இன்ச்சு எடுக்கணும். அப்புறம் வந்து டாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ அந்த டாட்டை மார்க் பண்ணலாம். நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து 1.25 இன்ச்சு நம்ம அடுத்து தான் மார்க் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு 3.25 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கே 1.25 அதுக்கு அடுத்து 1.25 அந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து சென்டர் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணலாம். சென்டர் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து உள்பக்கமாக வந்து அதோட ஹைட்டு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அதே கிடைக்கக்கூடிய அளவை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். தையலுக்கான அளவு விட வேண்டாம். இது நல்ல பக்கம் வச்சு நீங்கள் சென்டர் டாட்டோட ஹைட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதோட நம்ம அந்த ஹைட்டோட அளவு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்தும் விடணும். விட்டு தான் நீங்கள் அந்த சென்டர் டாட்டோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் உள்பக்கமாக எடுத்துருக்கிறதுனால அந்த அளவு அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. இப்போ சென்டர் டாட் மார்க் பண்ணியாச்சு. சென்டர் டாட் தான் நமக்கு ப்ளவுஸில் மெயினு. அந்த டாட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துட்டுனா கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து வந்து நம்ம ஹூக் பட்டி சைடு கழுத்துக்கு 1/2 இன்ச்சும் கீழே அதே போல் பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் நம்ம அந்த மேலே கழுத்தோட அளவில் இருந்து டாட் எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதோட ஹைட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு எதுக்கு விட்டோன்னா நம்ம கழுத்தும் தைப்போம், கீழே பட்டியும் தைப்போம். அப்போ அதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக தான். இப்போது 2.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு நம்ம அந்த தையலுக்காக பிடிச்சிருப்போம். அந்த அளவில் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ அதோட நீளம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதோட நீளம் எவ்வளவு இருக்குதுன்னு எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணும்போது ஹூக் பட்டிக்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 இன்ச்சு நம்ம அந்த தையலுக்காக பிடிக்கிறதையும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 2 இன்ச்சு இருக்குது எனக்கு. அடுத்து வந்து நம்ம கைக்குழி சைடு உள்ள டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கைக்குழி இந்த ஷோல்டரில் இருந்து நீங்கள் இப்படி வளைச்சி அந்த வளைவுக்கு ஏற்ப வளைச்சே எடுக்கணும். எடுத்து பாருங்கள், எனக்கு வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. நம்ம மேலே வந்து 1/2 இன்ச்சு அந்த தையலுக்காக ஷோல்டர் பிடிக்கிறதுக்குள்ளே தையலுக்கான அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம்ல இருந்தால் மார்க் பண்ணணும் 6.5 இன்ச்சு. இப்போ 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறவு நம்ம மெயின் டாட்டையும் ஹூக் பட்டி டாட்டையும் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறவு அந்த டாட்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு இப்போ வரைஞ்சி விடண்டாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இனி வந்து நம்ம இந்த அளவு வந்து நமக்கு அடுத்த சைடு உள்ள ப்ளவுஸ் பீஸ்லேயே நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த டாட்டு நம்ம மார்க் பண்ணதை கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்து அடுத்த பீஸை அதுக்கு மேலே கரெக்டாக போட்டுக்கோங்க. கைக்குழி சைடு நம்ம கழுத்து சைடு கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம லைட்டாக தட்டி விட்டோம்னா நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக பதிஞ்சிரும். அதில் பாருங்கள், இதில் எனக்கு லைட்டாக தான் தெரியுது. ஆனால் கேமராவில் லைட்டாக தெரியுது. ஆனால் எனக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியும். பாருங்கள், அந்த அளவு லைட்டாக தெரியும். அதை வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்ட பிறகு நமக்கு அந்த அளவு கரெக்டாக தான் இருக்காங்கிறதுக்காக ஒருக்கா இந்த பீஸ்லேருந்து நீங்கள் கரெக்டான அளவு வந்து டேப் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ மெயின் டாட் பிடிச்சிக்கலாம். அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ண அளவில் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அந்த கிராஸில் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி கிராஸ்லேயே தான் நம்ம தையல் போடணும். ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. அதே போல் கீழே இருந்து தான் மேலே தைக்கணும். மேலே இருந்து கீழேன்னு தைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கிராஸில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரத்தில் பிரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், மெயின் டாட்டு பிடிச்சது ஒரு டாட் நம்ம பிடிச்சாலுமே நமக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கொடுத்துரும். பாருங்கள், அந்த எலும்பி கரெக்டாக காட்டும். நமக்கு மெயின் டாட்டு கரெக்டாக நம்ம பிடிச்சாலே அந்த ஷேப் வந்து நமக்கு பாதி கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டு பிடிக்கலாம். அதுக்கு அதே போல் நம்ம மார்க் பண்ண அளவில் இப்படி மடிச்சிக்கோங்க. நம்ம மடிக்கும்போது நமக்கு அந்த ஹூக் பட்டி ரெண்டுமே ஒரே அளவு போல் வந்திருக்கணும். நமக்கு சைடு மேலேயும் கீழேயுமே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். ஒரே அளவுலேயே வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயுமா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. அதுவும் அதே போல் தான், நம்ம ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, கிராஸில் தான் போடணும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த டாட்டுக்கு மெயினான இது. நம்ம இந்த அளவே கரெக்டாக தச்சிட்டோன்னா நமக்கு வந்து அந்த டாட்டோட கப் ஷேப் வந்து கரெக்டான அளவு நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஹூக் பட்டி சைடு டாட்டும் பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு ப்ளஸ் அந்த நமக்கு கப் ஷேப் வந்து மேலே எலும்பி இருக்கிறது கரெக்டாக வரும். அடுத்து வந்து கைக்குழி சைடு உள்ள டாட்டு பிடிக்கலாம். கைக்குழி சைடு உள்ள டாட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மெயின் டாட்டையும் ஹூக் பட்டி சைடு உள்ள டாட்டையும் இந்த மாதிரி கரெக்டாக 2ஆக சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக நம்ம பிடிக்கும்போது நமக்கு அதில் ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம அந்த கைக்குழி சைடு மார்க் பண்ண பாயிண்ட்லேயும் கரெக்டாக பிடிச்சிருக்கோங்க. நமக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். அதே போல் கைக்குழி வந்து ரெண்டுமே இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். மேலேயும் கீழேயுமா இருக்கக்கூடாது. இப்போது நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம நீளத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸில் நம்ம கைக்குழி சைடு எவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்காங்களோ நீளம் வந்து எவ்வளோத்துக்கு இருக்கோ அந்த நீளத்தை அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 3/4 இன்ச்சு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே போல் தான் கிராஸில் தான் தையல் போடணும். இந்த மாதிரி கிராஸில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் தான் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எல்லா டாட்டும் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறவு நமக்கு கப் ஷேப் வந்து எப்படி மேலே எலும்பி ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வந்திருக்கு. இப்படி ரவுண்டாக நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே போல் நம்ம வந்து அடுத்த பீஸையும் இதே போல் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2 பீஸையுமே தச்சு எடுத்தாச்சு. தச்சு எடுத்த பிறகு பாருங்கள் கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ரெண்டு ப்ளவுஸ் பீஸ்லையுமே கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நமக்கு கழுத்து வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஹுக் பட்டி ஐப்பட்டி சைடு உள்ள டாட்டும் நமக்கு ஒன்று போல் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.